குழு நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய நிலத்தில் தான் இருக்கோம். மயிலாடுதுறை ஞானப்பிரகாசம். குருவை அறுவடை முடிஞ்சிருச்சு. அடுத்தது தாளடிக்கான வேலை தொடங்குது. 3ஆம் தேதி அறுத்து காய வச்சு நெல்லெல்லாம் கொண்டு சேர்த்தோம். இன்றைக்கி தேதி 21. திருப்பி அடுத்த பயிர் வைக்கிறதுக்கு நிலம் தயாராகிட்டு இருக்கு. சரிங்களா? உழவு ஓட்டியாச்சு, வரப்பு உரம்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. வேலை முடிஞ்சிடும். நாளைக்கு நடவு துவங்கிடும். சரிங்களா? அதாவது கிட்டத்தட்ட அறுப்பறுத்து ஒரு 30 நாளுக்குள்ளேயே அடுத்த பயிர் நிலத்தில் உட்காந்துரும். காலங்காலமாக தஞ்சை மாவட்டங்களில் இது நடைபெற்று கொண்டு இருக்கின்ற ஒரு வேலை. கோடையில் விதை அந்த நிலம் உறக்கம் கொள்வது தான் கோடை காய்ச்ச தான் காய்ச்ச. ஆடி தொங்குச்சுன்னா அதுலேருந்து தை மாதம் வரைக்கும் தண்ணீரில் தான் இருக்கும். இப்போ வைகாசிலேயே துவங்கிடுது தண்ணீருங்கிறது. ஏன்னா பம்பு செட் இருக்கிறதுனால. 5ஆம் தேதி விதை விட்டோம். சரிங்களா? 5ஆம் தேதி விதை விட்டோம். பார்க்குறீங்க, இன்றைக்கி 18 நாள் ஆகுது நாற்று. சரியா? இன்றைக்கி 16 5 15 ஒன்று 16 நாள் நாற்று இது. சரியா? ஒட்டடை, தூயமல்லி, ஆத்தூர் கிச்சடி, கருப்பு கவுனி ஆக மொத்தம் 4 ரகங்கள் விட்டுருக்குறோம். நடவுக்கு தயாராக இருக்குது. ஒரு 3 ஏக்கர் நிலம். 3 ஏக்கர் நிலம் இப்போது நடவு. சரிங்களா? இதுதான் இப்போதைக்கு உள்ள நிலவரம். முழுதும் மழை நீர் நிற்கிற மாதிரி வரப்புகளை உயர்த்தி கட்டியிருக்கிறோம். இது நம்ம குத்தகைக்கு எடுத்த நிலம். அதனால் இதில் இந்த பக்கத்து வரப்பு உயர்த்த முடியாது. அடுத்தவங்களோட நிலம். நம்ம நிலம்லாம் முழுசாக வரப்பை உயர்த்தியிருக்கோம். இருந்தாலும் இதில் மழை நீர் வெளியே போகாத அளவுக்கு இருக்கிற வரப்பை கொஞ்சம் உயர்த்தி அந்த 45 டிகிரி சரிவாக போட்டு வச்சுருக்கிறோம். சரியா? நம்ம நிலத்தை பற்றி அது காலங்காலமாக இருந்தது. அது கேட்க வேண்டாம். இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த சரிவெல்லாம் எப்படி இருக்குதுங்கிறது. இந்த சரிவெல்லாம் தெரியும். இந்த தழை உரமெல்லாம் வயலுக்கு தான். அதாவது வெட்டி போடாமலே தானாகவே வயலுக்கு சென்று சேர்ந்து கொண்டிருக்கும் தழை உரம். இவ்வளோ தாங்க. நடவு நட்டு தான் திருப்பியும் அறுவடைக்கு வருவோம். வரப்பு முழுவதும் காய்கறி, கருணை, சேனை, வெண்டை, கத்திரி, கொடி காய்கறிகள் எல்லாம் வந்துட்டுருக்குது. மீண்டும் தண்ணீர் வந்த உடனே கோடையில் காஞ்சி கிடந்த வாழையெல்லாம் தண்ணீர் வந்த உடனே செழிப்பாக வளர ஆரம்பிச்சிட்டு. சரியா? வாழையெல்லாம் தார் போட துவங்கிட்டு வரப்பு முழுவதும் மீண்டும் வாழை உயிர் பெற்று எழுந்துடுச்சு. சரியா? இதுதான் வேளாண்மை என்பது. ஒரு உற்சாகம் நிறைந்த பொழுதுபோக்கு. நம்மளே இறங்கி செய்யணும். ஆனால் ஆட்களை வச்சு வேலை செஞ்சால் சம்பளம் கொடுத்து தான் ஆகணும். சரியா? ஒரு 10 நாள் 15 நாள் நம்முடைய வேலை இருந்தால் வேளாண்மை சுலபமாக முடிஞ்சிடும். இந்த அடிப்படை புரியணும். வேளாண்மைங்கிறது இறங்கி தானே செய்யும்போது தான் அந்த உற்சாகமும் இந்த மிக உயர்ந்த தொழில்நுட்பத்தோட கூடிய அந்த லாபமும் நமக்கு கிடைக்கும். சரியா? வேலைக்கு வர்றவங்க அந்த மிக உயர்ந்த அந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் கையாளுவாங்கங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. சரியா? ஒரு வண்டியவே 2 வீலரே வச்சுருக்கோம். நம்ம காட்டுறதுக்கும் மெக்கானிக் காட்டுறதுக்கும் உள்ள வேறுபாடு இருக்குது. அதாவது அந்த மெக்கானிசத்தை நம்ம கற்றுக்கிட்டு காட்டுறதுக்கும் ஒரே நாளைக்கு பல வண்டிகளை கழட்டும்போது ஏற்படுற ஆயாசம், அலுப்பு, சோர்வு இதெல்லாம் இருக்கும். இல்லையா? அந்த பொருளினுடைய பாதுகாப்பு கொஞ்சம் குறைச்சலாக தான் கிடைக்கும் அவங்கள்ட்ட. பொருளோட பாதுகாப்பு உத்தரவாதம் நம்மளே நம்ம வண்டியை கையாளும்போது பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் கையாளுவோம். இல்லையா? அது மாதிரி தான் ஒவ்வொன்றுலேயுமே. இந்த அடிப்படை வேளாண்மை செய்ய வருகின்ற இளைஞர்களுக்கு புரியணும். ஏன்னா மிக பெரும் அளவில் மனித உழைப்பு புறக்கணிக்கப்படுகிறது. வேளாண்மைங்கிற பேரில் மனிதர்கள் வேலை செய்கிறதே இல்லை. வேளாண்மை செய்கிறாங்கிறவங்க யாரும் வயலில் இறங்கி வேலை செய்கிறதில்ல. சேறு கலக்கிறதில்ல, வரப்பு கடிக்கிறதில்ல, நாற்று பறிக்கிறதில்ல, விதை விட தெரியறதில்ல, நடவு நடுறது தெரியறதில்ல, அறுவடை தெரியறதில்ல, எதுவுமே தெரியல. ஆனால் விவசாயம் செய்கிறேன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது விவசாயம் செய்கிறதே இல்லை. அவங்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்மந்தமே இல்லை. நிலம் வச்சுருப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, வேறு யாரோ செய்வாங்க. அது விவசாயமாக இருக்காது. தானே செய்யாத வேலையாக இருக்காது. அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த அடிப்படை புரிதல் வேண்டும். சரியா? நன்றி, வணக்கம்.